துரையோட அப்பா வெளியில் படுத்துருக்காரு பார்த்தீங்களா, அவங்கள போயிட்டு கூப்பிட்றதுக்காக வெளியில் போகிறாங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வீட்டை பார்த்து பயங்கரமாக இருக்கிற நாய்கள் எல்லாமே பயங்கரமாக குலைக்குது. அதை குலைச்சதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் தூங்க முடியாமல் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க. அந்த டைமில் தான் துரையோட மனைவி டக்குன்னு வந்து கூப்பிட்டோன்னே இவர் என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு உள்ளே ஓடி போய் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பார்த்த துரையோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சுங்க. இது ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கிட்ட இருக்கிற திருநீரை எடுத்து கொஞ்சமாக டக்குன்னு பூசுறாருங்க. பூசினோட தாங்க அந்த கைகள்லாம் ஒரு மாதிரி துடிச்சு அப்படியே அமைதியாக படுத்துருக்கிறாருங்க. அவங்க அப்பாவும் வெளியில் போகலை. ஆனால் வெளியில் நாய்க்கு வந்து அவங்க வீட்டை சுற்றி பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குங்க. 2 பேருமே துரையோட அப்பாவும் என்னம்மா இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நாய்க்கு குலைச்சிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அதனால 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே